வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2020 ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் சீனா தலையீடு செய்ததாக மீண்டும் குற்றஞ்சாட்டியிருப்பது அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குது. வரவிருக்கும் இடைத்தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சுமார் 25 நிமிடங்கள் உரையாற்றிய அவர், தேர்தல் பாதுகாப்பு, வெளிநாட்டு தலையீடு, வாக்காளர் அடையாள அட்டை, தகவல் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக அமைப்பின் நம்பகத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக கருத்து தெரிவித்தார். அந்த உரையில் 2020 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறவில்லை என்றும், தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் நோக்கத்துடன் சில வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். குறிப்பாக சீனா தன்னை தேர்தலில் தோற்கடிக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் கூறினார். தேர்தல் காலத்தில் தகவல் பரிமாற்றம், இணையவழி செல்வாக்கு, சமூக ஊடகங்களில் கருத்து உருவாக்கம் மற்றும் அரசியல் பிரச்சாரங்களை பாதிக்கும் நடவடிக்கைகள் சீனா ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சுமார் 22 கோடி வாக்காளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாகவும் அவை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட வாக்காளர்களை இலக்காக கொண்ட பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டதாகவும், சில ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு நிதி உதவி வழங்கி தனக்கு எதிரான தகவல்கள் பரவச் செயற்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் உரையில் நேரடி ஆதாரங்கள் வெளியிடவில்லை என்றாலும், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேர்தல் அமைப்புகளுக்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ட்ரம்ப் தன்னுடைய உரையில் ஜனநாயகத்தின் வலிமை தேர்தலின் நம்பகத்தன்மையில் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். தேர்தல் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை குறைந்துவிட்டால் ஜனநாயக அமைப்பே பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனால் தேர்தல் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது காலத்தின் அவசியமாக இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். வர இருக்கும் நவம்பர் மாத இடைத்தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் பராமரிப்பு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு, இணைய தாக்குதல்களை தடுக்கும் தொழில்நுட்ப வசதிகள், வாக்கு எண்ணிக்கையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரங்களும் தொழில்நுட்ப வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக விவாதத்துக்கு உள்ளாகி வரும் வாக்காளர் அடையாள அட்டை சட்டம் குறித்தும் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். ஒவ்வொரு வாக்காளரும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயமாக சமர்ப்பித்த பிறகே வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றே அவரது நிலைப்பாடு தொடர்கின்றது. இதன் மூலம் போலி வாக்குப்பதிவு, இரட்டை வாக்களிப்பு மற்றும் சட்டவிரோத வாக்குப்பதிவு போன்ற முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசியல் கட்சிகளுக்கிடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு நிலவி வருகின்றது. குடியரசுக் கட்சி தேர்தலின் பாதுகாப்பிற்காக வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. அதேவேளையில் ஜனநாயக கட்சியினர் குறைந்த வருமானம் கொண்டவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த சிலருக்கு தேவையான அடையாள ஆவணங்களை பெறுவதில் சிரமங்கள் இருக்கக்கூடும் என்பதால் இந்த நடைமுறை வாக்களிக்கும் உரிமையை பாதிக்கக்கூடும் என்றும் வாதிடுகின்றார்கள். ட்ரம்ப் முன்வைத்திருக்கின்ற சீனாவின் தலையீடு குறித்து குற்றச்சாட்டுகள் புதியவை அல்ல. கடந்த சில ஆண்டுகளாக அவர் பல்வேறு பொதுக்கூட்டங்கள், அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் ஊடக நேர்காணல்களில் இதே கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை, தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு விசாரணை அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கைகளில் ட்ரம்ப் கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. மறுபுறம்
அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் வெளிநாட்டு நாடுகள் இணையவழி தாக்குதல்கள், தவறான தகவல் பரப்புதல், சமூக ஊடகங்கள் மூலம் கருத்து உருவாக்குதல் போன்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் என்று பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளன. குறிப்பாக தேர்தல் காலங்களில் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. சமூக ஊடகங்கள் தேர்தல்களில் ஏற்படுத்தும் தாக்கம் கடந்த ஒரு தசாப்தமாக உலகம் முழுவதும் அதிகம் கவனத்தை பெற்றிருக்கிறது. தவறான தகவல்கள், போலி கணக்குகள், செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கங்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட தகவல் பிரச்சாரங்கள் மூலம் வாக்காளர்களின் மனநிலையை மாற்ற முயற்சிகள் நடைபெறலாம் என்று பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் தேர்தல் பாதுகாப்பு என்பது வாக்குப்பதிவு நாளை மட்டும் சார்ந்த விடயமாக இல்லாமல் தகவல் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றோடும் தொடர்புடையதாக மாறியிருக்குது. அமெரிக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தேர்தல் பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இணைய தாக்குதல்களை கண்டறியும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மையங்கள், வாக்காளர் தரவுத்தளங்களுக்கான பாதுகாப்பு மேம்பாடுகள், தேர்தல் அதிகாரிகளுக்கான இணைய பாதுகாப்பு பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. வர இருக்கும் இடைத்தேர்தல் அமெரிக்க அரசியலில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலின் முடிவுகள் காங்கிரசின் அதிகார சமநிலையை தீர்மானிப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த அரசியல் முடிவுகளையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதனால் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்கள் அவரது ஆதரவாளர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் எதிர்க்கட்சியினர் மற்றும் சில அரசியல் விமர்சகர்கள் ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுக்களை மீண்டும் முன்வைப்பது தேர்தல் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்று கருத்து தெரிவித்தும் இருக்கிறார்கள். தேர்தல் தொடர்பான எந்த குற்றச்சாட்டும் உறுதியான ஆதாரங்களுடன் மட்டுமே முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை ட்ரம்பின் சமீபத்திய குற்றச்சாட்டுகளுக்கு சீனா அதிகாரப்பூர்வ பதில் அளிக்கவில்லை. இருப்பினும் கடந்த காலங்களில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சீனா தொடர்ந்து மறுத்து வந்திருக்குது. அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலில் தாங்கள் தலையிடுவதில்லை என்றும் தேர்தல்களில் எந்தவிதமான செல்வாக்கும் செலுத்துவதில்லை என்றும் சீனா பலமுறை தெரிவித்தும் இருக்கின்றது. அரசியல் நிபுணர்களின் கருத்துப்படி தேர்தல் பாதுகாப்பு என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் மிக முக்கியமான தேசிய பொறுப்புணர்வாகும். வெளிநாட்டு தலையீடு, இணைய தாக்குதல், தவறான தகவல் பரவல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் தவறான பயன்பாடு போன்ற புதிய சவால்களை எதிர்கொள்ள அரசுகள் தொடர்ந்து தொழில்நுட்ப முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.